பார்வதி நடனம் ஆடினால் இந்த உலகமே வெள்ளத்தால் அழிவதற்கு விதி இருக்கு பார்வதி. உலகமே அழிந்தாலும் பரவாயில்லை. அதாவது மரம், செடி, கொடி, தட்டை, தாமரை, மனித சடலங்கள், புல் போட்டு மொத்தம் அழிஞ்சு போகும். அழிந்து போகட்டும். ஒரு எண்ணத்தை விட்டுவிடு பார்வதி. என்ன? உலகம் அழிந்தாலும் பரவாயில்லை, உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை. என் முன்னே நடனம் ஆட வேண்டும். ஆடியே ஆகணும். அப்படியே ஆடணுமா? கண்டிப்பா. ஆடலன்னா என் அண்ணன் கிட்ட போயிருவேன். இங்க இருந்து அங்க போனாலும் இந்த நிலைமை இப்படிதான். அது என்ன நிலைமை என்ன நான் பாத்துக்கலாம். சரி, ஆட முடியுமா? சரி ஆடுகிறேன் பார்வதி. ஒரு ஆட்டத்துக்காக நம்ம குடும்பம் பிரியணுமா? சரி பிரியாண்டா, நான் ஆடுகிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள், தாங்கள் திருநடனம் ஆடக்கூடிய நேரத்தில் தங்கள் உடமையில் இருந்து எந்த ஒரு வருணம் பூமியில விழக்கூடாது. அப்படி விழுந்து விட்டால் ஆட்டத்திலே நீங்கள் தோல்வி, நான் வெற்றி. ஆமா, அது தெரியாது ஐயா. ஆமா, யார் யாருக்கெல்லாம் போடுமோ இறங்கி போங்க, பிரச்சனை இல்லை, பரவாயில்லை. ஆமா, ஆகையால் சரி, இதுவரைக்கும் யாரிடத்திலும் தோல்வி கண்டதில்ல, இனிமேல் தோல்வி அடைய போகிறேன். நான் ஆடுகிறேன், பார்த்துக்கொள். ஆனாலும் ஒரு மனிதனானவன் இந்த உலகத்துல யாரிடமும் தோற்கலாம். சரி, ஆனா ஒரு மனைவி இடத்துல தோற்கலாமா? மனைவி கிட்ட தோத்தா மனசனே இல்ல, வீட்டுல நிம்மதி இருக்காது ஐயா. ஆமா, அது உண்மைதானே. எப்பொழுது ஒரு செம்பு தண்ணிய கேட்டாலும் இவருக்கு தண்ணி ஒரு கேடு, ஒரு காப்பி போடு, ஒரு காப்பி ஒரு கேடு. அப்ப எது கேட்டாலும் ஒரு இக்கு வச்சே பேசுவா. ஆதி பகவான் ஆகட்டும் திருநடனம் ஆடுகிறேன் என்று சொல்லி பார்வதாதேவியின் வார்த்தை தட்டாமல் எப்படி திருநடனம் ஆடுகிறார் என்பார். ஆட்டிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. ஆட்டம் திறமன்னர் இடத்தை நான் கொடியில் அன்பத்தோராங்கிற சங்கத்தை சொல்லிட போட்டு மகிழ்ந்திட தேவர்கள் சொல்லிட உத்த பரமசிவன் திருநடனம் ஆடிக்கொண்டாரே, திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. மர்கள் எந்தையம்மா சிவங்கோலையும் கசியானியும் ஆர்வமுடன் கூடி அவனை கண்ணியும் அழிப்பது காத்திய மர்களுக்குள்ளாக ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. ஞாயிறு திங்கள் வைப்பதற்கு நல்ல வெள்ளிச்சனி ஞாயிறுக்குள்ளாக 1954 54 சங்கரா சொல்லிட ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. வண்ட செல்லம்பு கொல்லம்பி கிளம்பிட நாட்களாக குரவை முழக்கிட மண்டலம் எங்கும் புகழும் மகாதேவமான ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. சரி, திருநடனம் ஆடக்கூடிய நேரத்தில் பார்வதி அம்மா மௌனமா இருக்காங்க. ஆமா, பார்த்தார் பகவான் ஏன் இப்படி இருக்காரு தெரியாமல்ல இந்த பகவாட்ட ஆட சொல்லி. இப்படி ஒரு ஆட்டமா அப்படின்னு பார்வதி அம்மா பேசாம பகவான் நாரதரை எட்டி பார்த்தா நாரதர் அப்படியே வேகமா மத்தளத்தை தட்டுறாரு.
ஆமா